Welcome back to Digital Vision YouTube channel. In the particular video, Google Analytics இருக்கக்கூடிய சில FAQ பத்தி தான் பார்க்க போறோம். அதுல first question என்னன்னு பாத்தீங்கன்னா difference between traffic acquisition and user acquisition. சரிங்களா? First user acquisition என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். User acquisition என்னன்னா உங்க வெப்சைட்டுக்கு வரக்கூடிய traffic இருக்கு பாத்தீங்களா? அது வந்து first time user எவ்வளவு பேர் உங்க வெப்சைட்ல வந்து விசிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த டோட்டல் கவுண்ட் தான் user acquisitionல வந்து நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்னோட வெப்சைட்டில் ரெண்டு விதமான டிராஃபிக் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மோன் டைப்பிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு வந்து ஆர்கானிக் ரிசல்ட்டும் வரும், தென் ஆட் ரிசல்ட்டும் வரும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போது இந்த ஆர்கானிக் ரிசல்ட் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு டே வந்து கிளிக் பண்ணுறாரு, கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு என்ட்ரு ஆகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயிலாம் படித்து பார்க்குறாரு. ரைட்டுங்களா? சேம் யூசர் செகண்ட் டே வந்துட்டு திரும்ப சேம் கொரியை வந்து டைப் பண்ணுறாரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் டைப் பண்ணுறப்போ அப்போ வந்து என்னோட ஆட் வந்து ஃபஸ்ட்டு காட்டப்படுது. ரைட்டுங்களா? இப்போ அந்த ஆட் ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு போகிறார் அப்படின்னா இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கும் யூசர் வந்து டே 1ல் வந்து ஆர்கானிக் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி என் வெப்சைட் போயிருக்காரு, டே 2ல் பார்த்தீங்கன்னாக்கும் ஆட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி என் வெப்சைட் போயிருக்காரு. பட் த சேம் யூசர் தான் இந்த ரெண்டு விதமான டிராஃபிக்கு மேக் பண்ணியிருக்காரு. ரைட்டுங்களா? அப்போ இதில் யூசர் அக்விசிஷன் வந்து யூசரோட கவுண்ட் வந்து 1 தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் என் வெப்சைட்டுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் மறுபடியும் எத்தனை டைம் வந்தாலும் ஃபஸ்ட்டு யூசர் கவுண்டில் வந்து 1 தான் காட்டும். ரைட்டுங்களா? அப்போ இந்த யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபஸ்ட் டைம் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அதை ட்ராக் பண்ணும், ரிட்டர்னிங் யூசர்ஸ் வந்து அதை ட்ராக் பண்ணாது. ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட் டைம் வந்த யூசர் வந்து எந்த சோர்ஸ் மூலமாக வந்திருக்காங்க, எந்த மீடியம் மூலியமாக வந்திருக்காங்க, எந்த சேனல் மூலமாக வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் வந்து பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட் டைம் வந்த யூசரோட கவுண்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். அதனால் மோஸ்ட் ஆஃப் வெப்சைட் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டுக்கான அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுக்கிறப்போ டிராஃபிக் அக்விசிஷன் ரிப்போர்ட் தான் இருப்பாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா டிராஃபிக் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்த யூசர்ஸ், ரிட்டர்னிங் யூசர்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ரைட்டுங்களா? அப்போ யூசர் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னாக்கும் இட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் ஃபஸ்ட் விசிட் டு யுவர் வெப்சைட். ரைட்டுங்களா? ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டும்தான் அது என்ன பண்ணும், கவுண்ட் பண்ணும். ரைட்டுங்களா? அதே யூசர் எந்த மீடியம்லேயே வந்திருக்காங்க, எந்த சோர்ஸ் மூலமாக வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும். ஸோ அதை லைவாகவே எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரைட்டுங்களா? கோ டு யுவர் GA4, உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல் போய்ட்டு ஜஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற செக்ஷன் போங்க. அதில் அக்விசிஷன் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அக்விசிஷன் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த யூசர் அக்விசிஷன் மெனு அப்படின்ற இந்த மெனு கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு யூசர் பிரைமரி சேனல் குரூப்னு இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர்னால் ஃபஸ்ட் டைம் உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ண யூசரோட டேட்டாஸ், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு யூசர் பிரைமரி சேனல் குரூப். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்த யூசர் எந்த சேனல் மூலமாக வந்திருக்காங்க, லைக் ஆர்கானிக் சர்ச் மூலமாக ஃபஸ்ட் டைம் வந்த யூசர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, டேரெக்டாக வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்தவங்க எவ்வளோ யூசர்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க, ஆர்கானிக் வீடியோ மூலமாக ஃபஸ்ட் டைம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸோட கவுண்ட் என்ன, ரெஃபரல் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு யூசர் டேட்டா கவுண்ட் என்ன, அன்அசைன்டு டிராஃபிக் மூலமாக வந்த யூசர்ஸோட கவுண்ட் என்ன, அதுவும் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இது எல்லா டேட்டாவும் நீங்கள் யூசர் அக்விசிஷன் பார்க்க முடியும். அப்போ யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கக்கூடிய டேட்டாஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட் டைம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்த யூசர்ஸ் அவங்க எந்த சோர்ஸ் மூலமாக வந்திருக்காங்க, எந்த மீடியம் மூலமாக வந்திருக்காங்கன்றதை ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியும். ரைட்டுங்களா? இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு யூசர் பிரைமரி சேனல் குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு யூசர் பிரைமரி சேனல் குரூப் அப்படின்ற இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகக்கூடிய எல்லா மெட்ரிக்ஸும் பாருங்கள், எல்லாமே ஃபஸ்ட்டு யூசர் டிஃபால்ட் சேனல் குரூப், ஃபஸ்ட்டு யூசர் மீடியம், ஃபஸ்ட்டு யூசர் சோர்ஸ், ஃபஸ்ட்டு யூசர் சோர்ஸ் அண்ட் மீடியம், ஃபஸ்ட்டு யூசர் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், எல்லாமே ஃபஸ்ட்டு யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த சோர்ஸ் மூலமாக வந்திருக்காங்க, எந்த மீடியம் மூலமாக வந்திருக்காங்க, தென் எந்த கேம்பெயின் மூலமாக வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும். அப்போ யூசர் அக்விசிஷன் ரிப்போர்ட்னாலேயும் ஃபஸ்ட்டு யூசர் உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரிக்ஸ் தான் யூசர் அக்விசிஷன். ரைட்டுங்களா? டிராஃபிக் அக்விசிஷன்றது என்னன்னா இட் இன்க்ளூட்ஸ் தி ஆல் த விசிட்ஸ் டு யுவர் வெப்சைட். அதாவது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணதாக இருக்கட்டும், திரும்ப ரிட்டர்ன் வந்து உங்கள் வெப்சைட் விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து தான் ட்ராக் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ யூசர் அக்விசிஷன்றது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணது மட்டும் தான் ட்ராக் ஆகும். டிராஃபிக் அக்விசிஷன்றது ஃபஸ்ட் டைம் விசிட், ரிட்டர்னிங் விசிட்ஸ் எல்லாமே சேர்த்து ட்ராக் ஆகும். ரைட்டுங்களா? ஓகே, ஸோ அந்த ரிட்டர்னிங் விசிட் ஆகட்டும் அல்லது ஃபஸ்ட் டைம் விசிட் ஆகட்டும், எந்த சேனல் மூலமாக வந்தாங்க, எந்த சோர்ஸ் மூலமாக வந்தாங்க, எந்த மீடியம் மூலமாக வந்தாங்க, எல்லா டீட்டெயிலும் அங்கே ட்ராக் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து யூசர் அக்விசிஷனுக்கும் டிராஃபிக் அக்விசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த டிராஃபிக் அக்விசிஷனில் போய்ட்டு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட் யூசர் வராது. ஃபஸ்ட் யூஸராக இருக்கட்டும், ரிட்டர்னிங் யூஸராக இருக்கட்டும், எந்த சோர்ஸ் மூலமாக வந்தாங்க, எந்த மீடியம் மூலமாக வந்தாங்க, வந்து அவங்க எந்த பர்டிகுலர் பேஜை விசிட் பண்ணாங்க, தட் இஸ் கால் தி செஷன். ரைட்டுங்களா? இது எல்லாமே இங்கே ட்ராக் பண்ண முடியும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா டிராஃபிக் அக்விசிஷன் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. ஸோ டிராஃபிக் அக்விசிஷனில் தான் டோட்டல் விசிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணதாக இருக்கட்டும், தென் ரிட்டர்னிங் வந்து விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ட்ராக் ஆகும். அதனால் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து டிராஃபிக் அக்விசிஷன் ரிப்போர்ட் தான் ஜென்ரேட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஓகே,
தென் செகண்ட் FAQ என்னன்னு பார்க்கலாம். How to add returning users in traffic acquisition report. நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கும் traffic acquisition reportல வந்து உங்களுக்கு வந்து total users தான் இருக்கும். இதில் வந்து returning users வந்து இருக்காது ரைட்டுங்களா. அப்போ total usersனால் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ண யூஸராக இருக்கட்டும், ரிட்டர்னிங் வந்து விசிட் பண்ண யூஸராக இருக்கட்டும், ரெண்டும் சேர்ந்த கவுண்ட் தான் டோட்டல் யூசர்ஸ். அப்போ நான் வந்து தனித்தனியாக நான் ட்ராக் பண்ண விரும்புகிறேன். நியூ விசிட்டர்ஸ் யார், தென் ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ் யார், டோட்டல் யூசர்ஸ் யார் அப்படின்றத நான் ட்ராக் பண்ண விரும்புகிறேன்னா இதில் எப்படி நம்ம வந்து அந்த ரிட்டர்னிங் யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ரிட்டர்னிங் யூசர் மட்டும் இல்லை, நியூ யூசர் ப்ளஸ் ரிட்டர்னிங் யூசர் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ண போகிறேன் ரைட்டுங்களா. அது எப்படி ஆட் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு டிராஃபிக் அக்விசிஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு போய்க்குங்க. மெனுவில் போய்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பென் ஐக்கான் இருக்கும். அந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் கஸ்டமைஸ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஷோ ஆகும். அதில் மெட்ரிக்ஸ் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த மெட்ரிக்ஸ் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ரிட்டர்னிங் யூசர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மெட்ரிக்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு டைப் ரிட்டர்னிங். ஸோ ரிட்டர்னிங் யூசர்ஸ் இருக்குது, அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து மேக்ஸிமம் 12 மெட்ரிக்ஸ் தான் ஆட் பண்ண முடியும் ரைட்டுங்களா. சப்போஸ் ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டல் ரெவன்யூ அப்படின்ற அந்த மெட்ரிக்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து நியூ யூசர் அப்படின்ற அந்த மெட்ரிக்ஸ் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நியூ யூசர் அப்படின்ற இந்த மெட்ரிக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் சைடில் கூடிய அப்ளை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாக்கும் அது வந்து ஆட் ஆயிரும் ரைட்டுங்களா. சப்போஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க, அந்த மெட்ரிக்ஸை அரேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அகைன் மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல இந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே வந்து ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இதில் நான் வந்து நியூ யூசரை வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. நியூ யூசர், நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் யூசர். ஸோ ஃபஸ்ட்டு நியூ யூசர், நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்னிங் யூசர், நெக்ஸ்ட் வந்து டோட்டல் யூசர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சேவ் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களுக்கு சேவ் சேஞ்சஸ் டு கரண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. கிளிக் பண்ணிட்டு இங்கே சேவ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கும் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஆர்டர் வைஸ் உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து பேக் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் பேக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிராஃபிக் அக்விசிஷனில் போய்ட்டு உங்களோட டேட்டாஸை பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணமோ அந்த ஆர்டரில் ஷோ ஆகும் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு நியூ யூசர், ரிட்டர்னிங் யூசர், டோட்டல் யூசர்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இந்த நியூ யூசரும் ரிட்டர்னிங் யூசரும் நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிங்களாக்கும் டோட்டல் யூசர்ஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஓகே, அப்போ ஒரு ரிட்டர்னிங் யூசர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஜஸ்ட் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, அப்போது டிராஃபிக் அக்விசிஷனை பொறுத்தவரை டோட்டல் யூசர்ஸ் கவுண்ட்டை தான் நம்ம ட்ராக் பண்ண முடியும். வேறஸ் யூசர் அக்விசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்லி ஃபஸ்ட் டைம் விசிட்டர்ஸோட கவுண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ட்ராக் ஆகும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் FAQ என்னன்னு பார்க்கலாம். How to delete a Google Analytics account ரைட்டுங்களா. ஒரு Google Analytics அக்கௌண்ட்டே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது Google Analytics ப்ராப்பர்ட்டி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டின்றது வெப்சைட் ரைட்டுங்களா. ஸோ Google Analyticsை பொறுத்தவரை நம்மளோட வெப்சைட் வந்து Google Analyticsோட இன்டெகிரேட் பண்ணுறப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எல்லாமே நம்ம மெஷர் பண்ண முடியும் ரைட்டுங்களா. அப்போது ஒரே அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மல்டிபிள் அரௌண்ட் ஒரு 100 வெப்சைட் வரைக்கும் ஒரு Google Analytics அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிற முடியும் ரைட்டுங்களா. அப்போது இண்டிவிஜுவல் வெப்சைட்டை வந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதே இடத்துல டோட்டலாக எனக்கு ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு Google Analytics அக்கௌண்ட்டை வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து Google Analytics போய்க்குங்க. அதில் அட்மின்னு சொல்லிட்டு ஒரு கியர் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் மெனுவில் போய்ட்டு அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட Google Analytics அக்கௌண்ட்டோட ஐடி, அதாவது உங்களோட நேம், என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் இருக்கும். சப்போஸ் இந்த டோட்டல் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய மூவ் டு பின் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும் ரைட்டுங்களா. இதே இது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்க, ஒரு அக்கௌண்ட்டு கீழே வந்து நீங்கள் மல்டிபிள் வெப்சைட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் நான் டெலிட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அதை அப்படியே டெலிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அகெயின் அட்மின் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டி நேம் நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இங்கே வந்து எனக்கு வந்து மல்டிபிள் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து டிஸ்பிளே ஆகும்னா அந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனு மாதிரி வராது. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஆல் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ண விரும்புறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து டெம்ப் சைட்டுன்னு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ண விரும்புகிறேன். அதனால் டெம்ப் சைட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப் சைட் அப்படின்றத அகைன் கிளிக் பண்ணினாக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு செலக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து
அட்மின் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மெனு கீழே ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிடலாக்கும். இப்போ இந்த டெம்ப் சைட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ப்ராப்பர்ட்டி தான் இங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா மூவ் டு பின் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு மூவ் டு பின் அப்படின்ற ஒரு பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டெலிட் ஆக ஆரம்பிச்சு மாட்டிங்களா. ஓகே, இது வந்து கப்பல் ஆஃப் வீக்கில் வந்து உங்களுக்கு டெலிட் ஆகிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அகைன் கோ டு அட்மின், அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மூவ் டு பின் கொடுத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அகைன் பின் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கேட்கும். இது பின் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து இது டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ரைட்டிங்களா. ஒன்ஸ் நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பல் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆக ஆரம்பிச்சு ரைட்டிங்களா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை டெலிட் பண்ணுறதும் பர்டிகுலர் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ரைட்டிங்களா. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை 3 விதமான FAQ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிராஃபிக் அக்விசிஷன்னா என்ன, யூசர் அக்விசிஷனா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ரெண்டாவது வந்து ரிட்டர்னிங் யூசர்ஸ் வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம் ரைட்டிங்களா. ஸோ இந்த 3 FAQவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய அதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.